குளிக்க போற இடத்துல வந்து அவன் மிஸ்பிஹேவியர் பண்ணா. தொடர்ந்து அவனாலேயே வந்துட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்தெல்லாம் வீட்டுல வரும்போதெல்லாம் அவனாலேயே நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சேன். இது வெளியில சொல்ல முடியாது. அண்ணன் ஏன்டா உன் தம்பி தங்கச்சி மாரி பண்றான், அவன் ஏன்டா உன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்றான், எதுக்கு பொம்பளை மாரி பண்றான், நீ சரிப்படுத்த வேண்டாம், நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டானே அப்படின்னு கேட்டாங்க எங்க அண்ணனை. பேர் சொல்லி கூட கூப்பிடல. நான் இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட லைஃப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வீட்டில் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ரோட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ரொம்ப ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஆயிடுச்சு. ஒரு ஜீனியர்ஸ் கிளாஸ்ல ரொம்ப ஒரு ஜீனியர்ஸ் 85% நான் வந்து லா படிக்கிறதுக்கு உள்ள என்டர்னி ஆனேன். 65% விட்டு வெளியே வந்தேன் காலேஜ் படிச்சுட்டு. பெத்த புள்ளையோட வாசம் எப்படி இருக்குன்னு பெத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வாசத்தை அவங்க ஏத்துக்க நிலைமை இல்ல. எங்க கூட வந்தவங்களை கூட அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. நீ ஏன் இந்த 9 இட்டு வந்த, நீ செத்துருக்கலாம்ல, எங்கன்னா நீ ஏன் வந்த. எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதை இருக்கிறது எவ்வளவு வழி தெரியுமா? அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியாது. யார் வேணா சோறு போட்டுடலாம், யார் வேணா அரவணைச்சிடலாம், யார் வேணா அன்பை கொடுத்துடலாம். ஆனா இருந்தும் தள்ளி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. அந்த மரண படுக்கையில தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. நானா வேணும்னு சொல்லி ஜர்ஜரி பண்ணிக்கலையே. ஒரு நார்மலா இருக்க பர்சனை வந்து கூட்டிட்டு போய் ஜர்ஜரி பண்ண அவன் பொண்ணாயிடுவானா? அதுக்கு ஒரு துளி கூட பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடையாது. அவன் செத்துருவான்.